10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 27 மற்றும் அவைகளின் இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலன்களின் கூடுதல் 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்து இருக்கிற 3 உறுப்புகளோட பெருக்கற்பலன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2 உறுப்புகளோட பெருக்கற்பலனோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. அந்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? தீர்வு: ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a/r, a,ar. சரியா? பெருக்கற்பலன் கொடுத்துட்டாங்க 27. அப்போ என்னப்பா செய்யணும்? இந்த 3 உறுப்புகளையும் பெருக்கணும். a/r × a × ar = 27. இந்த ஆறும் இந்த ஆறும் அடியாயிரும். a × a × a னா a⁻3 = 27. அப்போ 27 டானாவுத்தல் ஒத்திங்கன்னா 3ஆல் 9 3 27, பழையடி 3ஆல் 3 9, பழையடி 3ஆல் 1 3 3 கியூப்டும் வரும். a³ = 3 கியூப். அடுக்குகள் சமமாக இருந்துச்சுன்னா அடிமானமும் சமமாக இருக்கும். அப்போ a = 3. சரியா? 2 உறுப்புகளின் பெருக்கல் பலன்களின் கூடுதல் = 57/2. அப்போ 2 உறுப்பாக பெருக்கணும். சரியா? a/r × a ப்ளஸ் a × ar ப்ளஸ் ar × a/r = 57/2. இப்போ ஏஐயும் பெருக்குனிங்கன்னா a² வரும். a²/r ப்ளஸ் ஏஐயும் பெருக்குனிங்கன்னா பழையபடியும் a² வரும். a²r ப்ளஸ் இங்கே ஆறும் அடியாயிரும். அப்போ a² மட்டும் இருக்கும். a² = 57/2. இது 3ல் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். a² காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துடலாம். a² வெளியே எடுத்துட்டோம்னா 1/r ப்ளஸ் r ப்ளஸ் 1ன்னு இருக்கும். r மட்டும் இருக்கிறதுனால /1 போட்டுக்கிறோம். 1/1 போட்டுக்கிறோம். சரியா? = 57/2. ஏக்கு மதிப்பு நம்ம என்னப்பா கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. 3² இங்கே பகுதியை rன்னு கொண்டு வரணும். அதனால் 1/r ப்ளஸ் r/1 × r/r ப்ளஸ் 1/1 × r/r = 57/2. இப்போ 3² என்னப்பா வரும்? 9 வரும். சரியா? 1/6 அப்படி இருக்கும். ப்ளஸ் r × r என்னப்பா வரும்? r²/r ப்ளஸ் 1 × r 6, 1 × r 6, r/r = 57/2. இப்போது இங்கே பகுதியில் எல்லாம் r தான் இருக்குது. அப்போ தொகுதியை பூரா கூட்டி எழுதுனா போதும். சரியா? 9 × 1 + r² + r/r = 57/2. இங்கே பெருக்கல்ல இருக்க 9 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். சரியா? r² + r + 1/r = 57/2 × 9. இந்த 9ஐயும் 57ஐயும் அடிக்கலாமா? 3 9, 1 3 3, மிச்சம் 2 27, 9 3 27. அப்போ 19/23 6, 19/6ன்னு கிடைக்கும். சரியாப்பா? r² + r + 1/r = 19/6. இங்கே வகுத்தில் இருக்க 6 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும். 6 × r² + r + 1/r = 19. இங்கே வகுத்தில் இருக்கிற 6 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். அப்போ 19/6ன்னு கிடைக்கும். சரியாப்பா? 6 × r² + r + 1 = 19r. இந்த 6ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகள்லாம் பெருக்கணும். என்ன கிடைக்கும்ப்பா? 6r² + 6r + 6 = 19rன்னு கிடைக்கும். இந்த 19r ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா -19rன்னு மாறும். சரியா? 6r² + 6r + 6 -19r = 0. இப்போ r² அப்படியே எழுதிடுறோம். r டேர்ம் பார்க்குறீங்க. -19r + 6rன்னு இருக்குது. கழிச்சோம்னா -13r கிடைக்கும். சரியா? +6 = 0.
இப்போ இதை காரணிப்படுத்தணும். ஆர் ஸ்கொயரோட கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்குனிங்கன்னா 6 6 36. அதை மேலே போட்டுக்கிறீங்க. ஆரோட கெழுவை கீழே போடணும். -13. சரியா? இப்போது ஏதாவது 2 உறுப்புக்களை பெருக்கிறப்ப 36 கிடைக்கணும். கூட்டுனாலோ கழிச்சாலோ -13 கிடைக்கணும். சரியா? 9 36. அப்போ இங்கே மைனஸில் இருக்கிறதுனால -9 -4ன்னு வரும். சரியா? ஆர் ஸ்கொயர் 6 ஆர் ஸ்கொயர்னு இருக்கிறனால பை 6r பை 6rன்னு இருக்கும். சரியா? இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 3 9 3 6. இங்கே அடித்து கொடுத்தீங்கன்னா 2 4 2 6. இப்போ என்னப்பா இருக்கும் மேலே? -3/2r இருக்குது. இங்கே -2/3r இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 2r - 3 இன்ட்டு 3r - 2 = 0. இப்போது 2r - 3 = 0வை சால்வ் பண்ண போகிறோம். -3 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா +3ன்னு மாறிடும். சரியா? 2r = +3. பெருக்கல்ல இருக்க 2 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். r = 3/2. சரியா? அதுக்கடுத்து 3r - 2 = 0வை சால்வ் பண்ண போகிறோம். 3r - 2 = 0. இங்கே மைனஸில் இருக்கிற 2 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா +2ன்னு மாறிடும். 3r = 2. இப்போ r மட்டும் வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற 3 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். r = 2/3. rக்கு 2 மதிப்பு இருக்குது. 3/2ன்னு ஒன்று, 2/3ன்னு ஒன்று. சரியாப்பா? a = 3, r = 3/2 எனில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a/r, a, ar = 3/3/2, 3 × 3/2. இப்போ வகுத்தல்ல இருக்கிற பின்னம் பெருக்கல்ல மாறணும்னா தலைகீழியாக மாறும். 3 × 2/3ன்னு மாறும். இப்போ இந்த 3யும் அடித்து கொடுத்துடலாம். சரியா? அடுத்து 3 3 × 3 9 9/2. சரியா? இப்போ நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 2, 3, 9/2. தேவையான 3 உறுப்புகள் கிடைச்சிருச்சு. சரியா? மேலும் a = 3, r = 2/3 எனில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a/r, a, ar = 3/2/3, 3, 3 × 2/3. சரியா? இப்போ வகுத்தல்ல இருக்கிற இந்த பின்னம் பெருக்கல்ல மாறணும்னா தலைகீழியாக மாற்றணும். சரியா? 3 × 3/2, 3, இந்த 3 அடியாயிரும் 2. சரியா? இப்போ 3 9/2, 3, 2. அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்னப்பா? 9/2, 3, 2. இப்போ 2 தடவை அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கண்டுபிடிச்சிக்கோ. 2, 3, 9/2ன்னும் 9/2, 3, 2ன்னும் கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ஃபோர் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் 2, 3, 9/2 அல்லது 9/2, 3, 2. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.